வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தாங்களாகவே தங்களை ஒப்பு கொடுத்த நசரேயர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். முந்தின அதிகாரத்தில் ஆண்டவரால் பிறப்பிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட லேவியரை குறித்து வாசித்தோம். குறிப்பிட்ட லேவிய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்டவரால் லேவியர்கள் என்று பிரித்து வைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நசரேயர்களோ தாங்களாகவே ஆண்டவருக்கென்று ஒரு விசேஷமான பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள். அதாவது சில இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு தங்களுடைய அன்பையும் அவருக்கு தங்களுடைய நன்றியையும் காண்பிக்கும்படியாக இந்த நசரேய விரதத்தை எடுத்துக்கொண்டார்கள். வேதத்தில் இப்படி சிலரை நாம் குறித்து வாசிக்கின்றோம். சாமுவேல், சிம்சோன், யோவான் ஸ்நானகன் இப்படிப்பட்ட நசரேய விரதத்தை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒருவன் நசரேயனாய் இருக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நசரேய விரதம் எடுத்துக்கொண்டவர்கள் கர்த்தருக்காக உலகத்திலிருந்தும் தங்களுடைய வேலையிலிருந்தும் தங்களை பிரித்து கொண்டவர்கள். ஆகவே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினாள் என்று பார்க்கின்றோம். இந்த நசரேய விரதம் என்று சொல்வது தாங்களாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்களிலும் பெண்களிலும் தங்களை விசேஷமாக ஆண்டவருக்கென்று தங்களை பிரித்து வைப்பதாயிருக்கின்றது. இந்த நசரேய விரதத்தில் அவர்கள் இருக்கும் வரைக்கும் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவர்கள் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், பணியில் இருக்கும் ஆசாரியர்களுக்கு இப்படிப்பட்ட தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் எந்த குறைபாடும் வைக்கக்கூடாது என்பதற்காக ஆசாரியர்களுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நசரேய விரதம் எடுத்தவர்களோ இந்த ஆசாரியர்களை விட அதிகமாக எப்பொழுதும் இதே அர்ப்பணிப்பில் இருக்கிறவர்களாக தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த நசரேய விரதம் எடுத்தவர்கள் 3 முக்கியமான கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். 3ஆம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல மதுபானத்திற்கு விலகி இருக்கின்றார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல தங்களுடைய தலைமுடியை சவரம் செய்யாமல் இருக்கின்றார்கள். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் சொல்லுகிறது போல எந்த விதமான மரித்த சரீரத்தோடு தொடர்பில்லாமல் பிரிந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, இன்று கூட அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய வேலையையும் ஆண்டவருடைய பணிக்கென்று தாங்களாகவே ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். இவர்களுடைய தன்னார்வ பணிகளின் நிமித்தம் ஆண்டவருடைய ராஜ்யம் மிகவும் மேம்பட்டிருக்கின்றது. பாருங்கள், வேதத்தை பொறுத்தவரை தலை என்று சொல்வது ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தையும் குறிக்கின்றதாயிருக்கின்றது. இந்த நசரேய விரதம் எடுத்தவர்கள் தங்களுடைய தலையில் சவரன் கத்தி படாதபடிக்கு தங்களுடைய தலைமுடியை நீளமாய் வளர்ப்பதினாலே தங்களுடைய முழு சரீரத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக காண்பித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் 6லிருந்து 8ஆம் வசனம் சொல்லுகிறது போல யாதொரு பிரேதத்தண்டையில் அவர்கள் போகாமல் இருப்பதினால் சாமானியமான மக்கள் ஏன் அவர்களுடைய சொந்தக்காரர்களிடத்திலும் இருந்து கூட ஒரு குறிப்பிட்ட பிரிந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்றார்கள். பொதுவாக இந்த நசரேயர்கள் எந்த விதமான கொண்டாட்டங்களிலும் எந்த விதமான மரண நிகழ்ச்சிகளிலும் அவள் பங்கெடுக்க முடியாது. இப்படி இருப்பதினால் நசரேயர்கள் மிக கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் சொல்லலாம். நண்பர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இதைதான் தம்முடைய சீஷர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். ஒருவன் என்னை காட்டிலும் தன் சகோதரனையோ சகோதரியோ தாயையோ தகப்பனையோ நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார்.
ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சீஷன் கர்த்தருக்கென்று தன்னை பிரித்து வைக்கின்றவனாய் இருக்கின்றான். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இந்த நசரேய விரதம் எடுத்தவன் அறியாமலேயே அவன் அருகில் மரித்து போனால், அப்பொழுது அந்த நசரேய விரதம் எடுத்தவன் மறுபடியும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே பொதுவாக இந்த நசரேய விரதம் எடுத்தவர்கள் என்பவர்கள் வெளிப்படையான உலகத்தில் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நண்பர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய சீஷர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படையாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழுகின்றார்கள். அப்படியானால் சில நேரத்தில் சில காரியங்களை செய்யாமல் இருக்கின்றார்கள், சில நேரங்களில் சில காரியங்களை வெளிப்படையாக செய்கின்றார்கள். இப்படி வெளிப்படையாக தங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவருக்கு தெரிவிப்பதனாலே ஏதோ தங்களை காட்டிக்கொள்ளவோ இல்லாவிட்டால் மற்ற கிறிஸ்தவர்களை பிரியப்படுத்துவதோ அவர்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் கர்த்தருக்கென்று மனதளவில் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை வெளியரங்கமாக காண்பிக்கின்றார்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படித்தான் நாம் வாசிக்கின்றோம். தன் வாழ்நாள் முழுவதும் திராட்சரசமும் மதுவும் குடியான் என்று பார்க்கின்றோம். கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாயிருப்பான் என்று யோவானை குறித்து வாசிக்கின்றோம். அதாவது வெளிப்படையாக மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, இன்றைக்குள்ள உலகத்தில் கர்த்தருக்காக வெளியரங்கமான ஒரு சாட்சியாய் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஆனால் வெட்கப்படாமல் கர்த்தருக்கென்று நிற்பது மிக அவசியமான ஒன்றாயிருக்கின்றது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான்: ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி என்று சொன்னார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக அழைத்திருந்தார். இந்த நசரேயர்கள் தங்களுடைய விசேஷமான பொருத்தனையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அனுதினமும் காண்பித்து கொண்டே இருந்தார்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் விசுவாசிகள் சில நேரத்தில் கடினமான பாதையில் நடந்து போகின்றார்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார்: ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார் என்றார். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் ஆண்டவருக்கு வெளிப்படையான சாட்சிகளாய் வாழுகின்றார்கள். வெட்கப்படாத ஊழியர்களாக அவள் காணப்படுகின்றார்கள். தங்களுடைய பிரதிஷ்டையான வாழ்க்கையின் மூலமாக சில நேரங்களில் அவர்கள் கர்த்தருக்கென்று தங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கும் காண்பிக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.